வாட் இஸ் திஸ்னா? நீ எதை பத்தி கேக்குற? லக்ஷ்மிக்கு இவ்ளோ பாசமா இவ்ளோ அக்கறையா நீ ஊட்டி விட வேண்டிய அவசியம் இல்ல. பக்கத்துலதான் அவ தங்கச்சி இருக்கால, இந்த பாசத்தெல்லாம் இவளால காட்ட முடியும். மனிஷா, இந்த வீட்ல இந்த மாதிரி நிலைமையில யார் இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணியிருப்பேன். நீ தேவையில்லாம பூத கண்ணாடி வச்சு பாக்குற. இல்ல மித்ரா, உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவ மேல எப்பவும் இல்லாத கேர காட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி எப்பவும் காட்டாத அக்கறையே இப்ப காட்டிக்கிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? இன்னைக்கோ நாளைக்கோ போக போற பொண்ணு மேல உனக்கு இவ்ளோ எமோஷன்ஸ் தேவையா? மனிஷா, ஸ்டாப் இட். எப்பயும் உன்னோட சைட்ல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்காத. அடுத்தவங்க கோணத்துல இருந்து ஒரு முறை பார்க்க கத்துக்கோ. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி செய். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் சூழ்நிலை உனக்கு சாதகமா இருக்கணும்னு நீ நினைக்காத. ஐயோ அதெல்லாம் மித்ரா. மனிஷா, ப்ளீஸ் இங்கிருந்து போறியா? உன்கிட்ட தான் சொல்றேன், போ. லக்ஷ்மி, நீ இது எதையும் கண்டுக்காத, சாப்பிடு. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு லக்ஷ்மி. பாத்தீங்களாமா, லக்ஷ்மி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதும் மித்ரா எவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறான்னு. ஆமாண்டா, நான் இன்னைக்கு ஒரு புது மித்ராவை பாக்குறேன். மித்ராக்கு லக்ஷ்மி மேல பாசம்லாம் இருக்குமா? அது வெளிக்காட்ட தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாத்து நட்டதுக்கு அப்புறம் அறுவடை செய்யறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. இதுவும் அது மாதிரிதான். 2 பேருக்கு இடையில பாசங்கிற விதை இப்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பிரதிபலனை தான் இப்ப நாம 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. இவங்க 2 பேரை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே ஒற்றுமையோட இவங்க 2 பேரும் இருக்கணும்னு நான் என் மனசார வேண்டிக்கிறேன். நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வா போலாம். மனிஷா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? நீ லக்ஷ்மிக்கு என்ன ஆயிடும் நினைச்சு துடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் நெஞ்சில ஊசியால குத்துற மாதிரி இருக்கு. அவ மேல நீ கேரிங் கட்டுற ஒவ்வொரு தடவையும் எனக்கு அப்படியே உயிரே போற மாதிரி இருக்கு, தெரியுமா? மனிஷா, லக்ஷ்மியோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நிலைமையா? என்ன நிலைமை? அது சரி, இப்ப லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லா தானே இருக்கா? அவ உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா. எனக்காக அவ தான் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கா. மறுபடியும் அவ சாதாரண நிலைமைக்கு திரும்பணும்னா கொஞ்சமாவது அவ மேல கேர் காட்டணும். கொஞ்சமாவது அவகிட்ட பாசமா பேசணும். அத நான் ஒரு கடமையா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அத ஒரு தப்பான நோக்கமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஏன் பார்வல நீ செய்யறது தப்புதான் மித்ரா. உன்னை லவ் பண்ற பொண்ணு நான் தான் இங்கதான் இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் நான் தான் மித்ரா. ஏன் முன்னாடியே நீ லக்ஷ்மி கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தனா என்னால அது தாங்க முடியுமா இல்லையான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? ஆக்சுவலா நீ
லக்ஷ்மி மேல இவ்ளோ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த அளவுக்கு அவளை விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? ஏன்னா அவ என் மனைவிங்கிறதுனால. ஒரு மனைவிய ஒரு புருஷன் இப்படிதான் பாத்துக்கணும். மனைவிக்கு கஷ்டம் வரும்போது இப்படித்தான் சேவை செய்யணும். புருஷங்கிறவ பொறுப்பா இருந்து என்ன செய்யணுமோ மித்ரா அதத்தான் செஞ்சிருக்கான். நீங்க எல்லாரும் அதையே தப்புன்னு சொல்றீங்க. எதுக்கு நான் கேக்குறீங்க? ஒரு காலத்துல மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மித்ரா வாக்கு கொடுத்ததுனாலதான். அன்னைக்கு கொடுத்த வாக்க மித்ரா காப்பாத்திதான் ஆகணும். அவன் சொன்ன வார்த்தையை நம்பிதான் மனிஷா இன்னும் அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. தேவயானி, வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம மித்ராக்கும் லக்ஷ்மிக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அந்த டிவோர்ஸ் வர்ற வரைக்கும் லக்ஷ்மி மித்ராவோட மனைவி தான். லக்ஷ்மிய பாத்துக்கிற பொறுப்பு மித்ராவை தான் சேரும். மித்ரா, நீ மனிஷாவை தான் லவ் பண்ணிட்டு இருந்த. அவளதானே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா சூழ்நிலை காரணமா உனக்கு லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். உனக்கு கண்டம் இருக்குன்னு உனக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இப்ப பார்த்தா லக்ஷ்மியாலதான் உனக்கு கண்டம் ஏற்பட்டு இருக்கு. லக்ஷ்மியை உன்னை விட்டு பிரிக்கவும் முடியாம, அதே நேரம் உனக்காக காத்துட்டு இருக்கிற மனுஷாவையும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம நாங்க எல்லாரும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீயும் கொஞ்சம் யோசி. மித்ரா, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனைவி கிட்ட புருஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ எடுத்துக்காட்டா இருக்க. இதுல தப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீ இந்த தப்பு செஞ்சேன்னு உன்னை கையை காட்டி யாரும் சொல்ல முடியாது. நீ செஞ்சது தப்பு இல்லைங்கிறப்போ மத்தவங்க பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.